இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடந்து வருகிறது. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.73 கோடி. 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமாக மக்கள் வாக்களிப்பதை காண முடிந்தது. முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இந்த முறை ஆர்வத்துடன் வாக்களித்தனர். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி வாக்கு செலுத்தினர். சேலம் சிலுவம்பட்டியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஓட்டு போட்டார். சென்னை நீலாங்கரையில் தவேக தலைவர் விஜய், நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் ஓட்டளித்தனர். நெல்லையில் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், கோவை கவுண்டம்பாளையத்தில் பாஜ மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வாக்களித்தனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த், திருவான்மையூரில் நடிகர் அஜித்குமார் வாக்களித்தனர். நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ஜீவா, தனுஷ், சிவகுமார், கார்த்தி, நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரைக்கலைஞர்களும் வாக்களித்தனர். பிற்பகல் 1 மணி அளவில் தமிழக அளவில் சராசரியாக 57% பேர் வாக்களித்தனர். மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291. இதில் 3,25,79,329 பேர் ஓட்டு போட்டுள்ளனர். வாக்குப்பதிவு சதவீதம் 56.81%. மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும் என்பதால் ஓட்டுப்பதிவு சதவீதம் 80 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 சட்டசபை தேர்தலில் 73.63% மட்டுமே வாக்குப்பதிவாகியிருந்தது. தமிழகத்தில் இம்முறை ஓட்டுப்பதிவு அதிகரிப்பது யாருக்கு சாதகமாக மாறப்போகிறது, யாருக்கு பாதகமாக அமையும் என யாராலும் கணிக்க முடியவில்லை. ஓட்டு எண்ணிக்கை நடக்கப் போகும் மே 4ஆம் தேதி உண்மை தெரிந்துவிடும்.